அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரின் சேனல். இந்த வாரம் நம்ம திரையரங்கு சந்தில பார்க்க போற படம், இந்த வாரம் வந்து ரிலீஸ் ஆகி சோலோவா வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பெற்றுட்டு வர படம் தான். இது வந்து கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் ஜானர்ல ஜெயில்ல நடக்கிற மாதிரியான கதைக்களம். அந்த படம் தான் சொர்க்க வாசல். இந்த படத்தோட ஹீரோ யாருன்னா ஆர்ஜே பாலாஜி அவர்கள். இந்த படத்துல வந்து சானியா ஐயப்பன், அப்புறம் கருணாஸ் அவர்கள், இன்னும் நட்டி நடராஜன் இப்படின்னு ஏகப்பட்ட நடிகர்கள்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த வாரம் ரிலீஸ் ஆகி பரபரப்பான பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பெற்றுட்டு வர படம். இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஹீரோ ஆர்ஜே பாலாஜி அவர்களுக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அவர் வந்து ஆர்ஜேவா தொடங்கி இப்போ வந்து இந்த படத்தில் வித்தியாசமான ஒரு நடிப்பை வழங்கி, அது இல்லாமல் சூர்யா அவர்களை வச்சு அடுத்த படத்தை இயக்குனராகவும் மாறியிருக்காரு. அவர் ஆல்ரெடி 2, 3 படங்கள் இயக்கியிருக்காரு. மூக்குத்தி அம்மன், எல்கேஜி மாதிரியான படங்கள். அது இல்லாமல் கிரிக்கெட் கமெண்ட்ரியும் அப்பப்போ பண்ணுவாங்க. ஸோ பன்முக திறமை கொண்டவராக வளர்ந்துட்டு வர்றாரு. அவர் நம்ம பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாம். இந்த படம் வந்து நல்ல ஒரு சென்சேஷனல் ஹிட்ன்னு கூட சொல்லலாம். இந்த படத்தோட ஒரு காட்சிகளுக்காக வன்முறை காட்சிகளுக்காக இது ஏ சர்டிஃபிகேட் அது முதலே சொல்லிடுறேன். படத்துக்கு அந்த சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க. வாங்க இனி டீட்டெயில் இந்த மாதிரி நுணுக்கமான டீட்டெயில்ஸ்லாம் அந்த ரிவ்யூவில் இருக்குது. வாங்க விமர்சனத்துக்குள்ள போகலாம். படத்தோட கதை என்னன்னா, ஹீரோவான மிடில் கிளாஸ் பையனா, மிடில் கிளாஸ் கொஞ்சம் லோ லெவல் மிடில் கிளாஸாக இருக்கிற ஆர்ஜே பாலாஜி வந்து இந்த டெய்லி இட்லி கடை போட்டு ரோட்டோர கடை போட்டு வியாபாரம் பண்ணிட்டு வர்றாரு அவங்க அம்மா கூட. அவரோட காதலியா வராங்க சானியா ஐயப்பன். அவங்க வந்து பூக்கடை வச்சிருக்க மாதிரியான கதைக்களம் நகருது. அவங்க இன்னும் கல்யாணம் ஆகிற மாதிரியான சூழ்நிலை வரும்போது, திடீர்னு ஒரு நாள் இவரை வந்து போலீஸ் வந்து புடிச்சிட்டு போயிருது. என்ன காரணம்னா, இவரு வந்து கடை வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வந்து திடீர்னு மர்ம முறையில இறந்துடுறாரு. அதுக்கு முதல் நாள் தான் இவரு அவங்க வீட்ல வந்து பிளம்பிங் வேலை லைட்டா சின்னதா பண்ணிட்டு போயிருப்பாரு. அத பார்த்த ஒரு சாட்சி வந்து இவர வந்து மாட்டி விட்டுருவாங்க. அந்த அந்த கேஸ்ல இவரு உள்ள போயிடுவாரு. விட்னஸ் ஸ்ட்ராங்கா இருக்கிறதால, இவரு வந்து ஜெயில்ல மத்திய சிறையில அடைக்கப்பட்டுருவாரு. அந்த மத்திய சிறையில 1999ல நடக்கிற காலகட்டம் தான் இது. அங்க வந்து உள்ள வந்து டானா இருக்கவர் வந்து செல்வராகவன் அவர்கள். அவர் கேரக்டர் பேர் சிகாமணி, சீகான்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து அங்க வந்து கலவரத்தெல்லாம் அடக்குறதுக்காக திகார்ல வந்து சூப்பரண்டா இருந்த ஒரு புது சூப்பரண்டன்ட் சராஃபுதீன் வந்து அந்த ஜெயிலுக்கு வராரு. அவருக்கும் டானா இருக்கிற அந்த சீகா கேரக்டர்ல வர செல்வராகவன் அவர்களுக்கும் பெரிய கிளாஷ் ஆகுது. பெரிய பரபரப்பான பிரச்சனையில போய் முடியுது. இதுல ஒரு கட்டத்துல பாலாஜியும் இன்வால்வ் ஆகுற மாரியான வந்துருது. பாலாஜி ரொம்ப அமைதியான சுபாவம். அது இல்லாம இந்த கொலைய நான் பண்ணலன்னு கூட அவரு சொல்லிட்டு தான் இருப்பாரு. இந்த கேஸ்ல உள்ள வந்திருக்கும்போது நெறைய சக கைதிகள்கிட்டயும், எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? அந்த கொலை இவரு தான் பண்ணாரா? இல்லையா? அந்த ஜெயில்ல அந்த ஒரு 1999ல உண்மை சம்பவத்த அடிப்படையில தான் எடுத்திருந்தாங்க. அந்த சம்பவத்துல யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க? அதுல ஒரு உயிருக்கு என்னாச்சு? ஆர்ஜே பாலாஜிக்கு அப்படின்றத கிளைமாக்ஸ்ல எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டோட முடிக்கிறாங்க. அதான் பேலன்ஸ் ஆன மிச்ச கதை. இப்போ நான் சொன்னதுல எதுவுமே ஸ்பாய்லர் இல்ல. நீங்க படம் பாருங்க உங்களுக்கே தெரியும். வித்தியாசமான ஒரு கதைய வந்து இயக்கியிருக்காரு இயக்குனர் சித்தார்த் விஸ்வநாத். இவரு வந்து இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்களோட அசிஸ்டன்ட். அவரோட அந்த ஒரு ரஞ்சித் அவர்களோட இயக்கத்துல எப்படி இருக்கும் அந்த பாணியிலே இந்த படத்தையும் கொண்டு போயிருக்காரு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே நம்ம இந்த கேரக்டர் நம்ம கெஸ் பண்ணிட்டே வரும்போது ஹூடனிட் கான்செப்ட் மாரி கடைசியில கிளைமாக்ஸ்ல வந்து அந்த நம்ம யூகம்லாம் வந்து தவிடுபடியாகிற மாரி வேற ஒரு கேரக்டர் எல்லாமே பண்ணியிருக்கோம். நீங்க படம் பாருங்க சொன்னா ரிவீல் ஆயிடும். அது சிறப்பாவே கையாண்டிருக்காரு. இயக்குனருக்கு பாராட்டுக்கள தெரிவிச்சுக்கலாம். இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டா சொல்லலாம். இன்னும் பல ப்ளஸ் பாயிண்ட்டுகள் பார்க்கலாம். ப்ளஸ் பாயிண்ட்ன்னு பார்த்தா ஆர்ஜே பாலாஜி இந்த கேரக்டருக்கு வந்து நல்லா ஃபிட் ஆகுறாரு. அவரோட அப்பாவியான முகம், அவரோட ஆற்றாமை, அவரோட எளிய குடும்பத்தான பின்னணிக்கான அந்த ஒரு கெட்டப் எல்லாமே நம்மள நம்ப வச்சிருது. அதுவே பாதி ப்ளஸ்ன்னு சொல்லலாம். அவரோட நடிப்பு அந்த படத்துல வித்தியாசமா இருக்கு. படத்துல எந்த சீன்லயுமே சிரிக்கிற மாரி ஒரு காட்சி கூட இல்ல. அவரோட வழக்கமான ஜானர் விட்டு புதுசா ட்ரை பண்ணியிருக்காரு. அவருக்கு பாராட்டுகள தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாம படத்துல மெயின் கேரக்டர்ல செகண்ட் ஹீரோ லெவலுக்கு வரவர் தான் சீகா கேரக்டர்ல வர இயக்குனர் செல்வராகவன். இப்ப நடிகராவும் நடிச்சு பல படங்கள்ல நடிச்சு பட்டைய கிளப்புறாரு. அவரும் இந்த படத்துல அவர் கேரக்டர உணர்ந்து ஒரு ஷட்டலான நடிப்பா வழங்கியிருக்காரு. பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாம முக்கியமான கேரக்டர்ல கருணாஸ் அவர்கள். அவர் தான் படத்துல மெயின் பில்லர் மாரி ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் அவர் கேரக்டர் வந்து நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு சிறப்பான நடிப்பை குடுத்திருக்காரு. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணி கருணாஸ் அவர்களும் நல்ல நடிப்பு குடுத்திருக்காரு. சானியா ஐயப்பன் அவங்களுக்கு வந்து பெரிய அளவுல ஸ்கோப் இல்லனாலும் குடுத்த கேரக்டர ஓரளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணிட்டாங்க. அது இல்லாம படத்துல வந்து மலையாள படங்கள்ல பல ரோல்கள்லாம் சின்ன சின்ன ரோல்கள்லாம் அனாயசமா பண்ணி பல படங்கள்ல மெயின் கேரக்டரும் பண்ணியிருக்க சராஃபுதீன் இந்த படத்துல தமிழ்ல முறையா ஒரு ஃபுல் லென்த் கேரக்டர
கேரி ஓவர் பண்ணியிருக்காரு. அவர் தான் படத்தில் சூப்பரன் கேரக்டர். ஜெயிலில் வந்து அந்த கலவரம் நடக்கும்போது கூலாக ஹேண்டில் பண்ணுவார். கிரே ஷேட் உள்ள கேரக்டரு. அவரும் நல்லா நடிச்சிருக்காரு. பிரேமா படத்தில் சின்ன கேரக்டரில் வருவார். அவர் அப்படி இப்போ சொன்னால் உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். அவர் தான் இந்த படத்தில் முழு நேரம் நேரடி தமிழ் படத்தில் முறையாக நடிச்சிருக்காரு. அவர் கேரக்டர் நல்லாவே எழுதப்பட்டிருக்கு. இருந்தாலும் சில இடங்கள்ல மொழி தெரியாதால கொஞ்சம் எக்ஸ்பிரஷன்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆகுதோன்னு தோன்றக்கூடிய அளவில் தான் இருக்குது. அதெல்லாம் படத்தில் அம்மா கேரக்டரில் வரவங்க, அப்புறம் அந்த எழுத்தாளர் சோபா சக்தி, அவர் தான் படத்தில் வந்து இலங்கை தமிழர் மாதிரியான அந்த கேரக்டரில் நல்லாவே பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் மணி கேரக்டரில் வரவர், அப்புறம் முக்கியமான கேரக்டரில் வர குக்கர் அப்படின்னு சொல்கிற கேரக்டரில் குக்கிங்கில் டிபார்ட்மெண்ட்டில் ஜெயிலில் வர பாலாஜி சக்திவேல் அவர்கள், இயக்குனர் பாலாஜி சக்தி அவர்கள், இப்படின்னு ஏகப்பட்ட கேரக்டரு. அது இல்லாமல் முக்கியமான ஒரு கேரக்டர் மறந்துட்டேன். அது யாருன்னா நட்டி அவர்கள். அவர் தான் படத்தில் வந்து ஓய்வு பெற்ற ஜட்ஜி கேரக்டரில் நல்லாவே ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாரு. அவர் தான் எல்லாத்தையுமே இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவார். அந்த ஒன் மேன் ஜஸ்டிஸ் மாதிரி ஒரு ரிப்போர்ட் கொடுக்கறதுக்காக, இந்த கலவரத்தை ரிப்போர்ட் கொடுக்கறதுக்காக ஒரு கேரக்டரில் வருவார். ஆக்சுவலாக இந்த படம் வந்து 1999 மத்திய சிறைச்சாலையில் உண்மை நடந்த சம்பவம் நடந்தது. ஒரு பெரிய ஒரு சிறையில் ஒரு பெரிய அடிதடி போராட்டம், உயிரிழப்புகள்லாம் நடந்தது. அது சம்மந்தப்பட்ட கதை தான். அதை ஜஸ்டிஸ் ஒருத்தரை வச்சு தான் அந்த இது கேஸை வந்து தனிநபர் விசாரணைலாம் நடத்தியிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி அது அடிப்படையில் எடுக்கப்பட்ட உண்மை சம்பவங்கள் அடிப்படையான கதை தான். அந்த ஒரு ஜஸ்டிஸ் கேரக்டரில் ஓய்வு பெற்ற நீதிபதி கேரக்டரில் தான் நட்டி அவர்கள். அவரும் கேரக்டர் வந்து சிறப்பாக பண்ணியிருக்காரு. அவரோட கரியரில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் படம் கூட சொல்லலாம். நல்லா உணர்ந்து பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் படத்தில் எல்லாருமே அவங்க கேரக்டர் சின்ன சின்ன ரோலில் வரவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. அம்மா கேரக்டரில் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் அம்மா கேரக்டரில் வரவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தில் மியூசிக், படத்தில் அந்த ஒரு பிஜிஎம் வந்து நல்லாவே எலிவேட் பண்ணியிருக்கு. படத்தில் பாடல்கள் அந்தளவுக்கு ஒட்டலைனாலும் பிஜிஎம் நல்லாவே எலிவேட் ஆகிருக்கு. அது இல்லாமல் படத்தில் வந்து பரபரப்பான அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு, எதிர்பாராத ட்விஸ்ட்லாம் நல்லாவே இருக்குது. மியூசிக் டைரக்டரும் அவர் பங்கை நல்லா பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு கண்டிப்பாக யூகிக்க முடியாத அளவுக்கு கொண்டு போயிருக்காரு. இயக்குனர் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறோம். படம் மைனஸ் இல்லையானா இருக்குது. அது என்னென்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஏ சர்டிஃபைட் படம். குழந்தைகளுக்கான படம் கிடையாது. ரத்தம் தெறிக்க தெறிக்க ராவான காட்சிகள் பல இது இருக்குது. அது ஒரு குழந்தைகளுக்கான உகந்த படம் இல்லை. அது கொஞ்சம் வன்முறையை குறைச்சிருக்கலாம். படத்தில் ஏகப்பட்ட வன்முறைகள், ஜெயிலுக்குள்ளே வன்முறைகள் நடக்கிற மாதிரியான கதைகள்லாம் நம்ம ஏற்கனவே வட சென்னை அந்த மாதிரியான விருமாண்டி மாதிரியான படங்களில் பார்த்துருக்கோம். அது வந்து சில காட்சிகள் தான் இருக்கும். மகாநதியும் கிட்டத்தட்ட அந்த ஜெயிலில் நடக்கிற இன்சிடென்ட்ஸ் வச்சு தான் பண்ணியிருப்பாங்க. இதில் முழுக்க முழுக்க 95% கிட்ட ஜெயிலில் தான் நடக்கும். அது கொஞ்சம் குறைச்சிட்டு வெளியில் இருக்க சீன்ஸு, எமோஷனல் சீன்ஸு, ஆர்ஜே பாலாஜி ஃபேமிலி சென்டிமெண்ட் சீன்ஸ் இன்னும் நல்லா எழுதியிருந்தா நல்லா வந்திருக்கும்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்குது. அது இல்லாமல் இந்த படம் நம்ம ஏற்கனவே மலையாளத்தில் 2018 வந்து சென்சேஷனல் ஹிட்டான சுதந்திரம் அர்த்தராத்திரியில் அந்த படத்தை நினைவுபடுத்துது. அது இல்லாமல் இதே ஜானரில் நிறைய படங்கள் ஏற்கனவே ஜெயிலில் வச்சு வந்திருக்கு. சமீபத்தில் கூட டான்ஸ் மாஸ்டர் பிருந்தா அவர்கள் இயக்குன ஒரு தக் லைஃப், கன்னியாகுமரியிலும் தக் லைஃப்னு சொல்லி ஒரு படம் வந்தது. கிட்டத்தட்ட அதுவும் இதே மாதிரி ஜெயில் சம்பவங்களை வச்சு தான் எடுத்திருப்பாங்க. அந்த படங்களுக்கு இந்த படங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஒத்து போகுது. ஆனால் இது டோட்டலி வேறு ஜானரில் எடுத்திருக்காங்க. இருந்தாலும் அது ஒரு நினைவுகூரத்தை நம்மளால தவிர்க்க முடியல. அது இல்லாமல் கிளைமேக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதியிருக்கலாம். அது 2, 3 கிளைமேக்ஸ் மாதிரி ஒரு இருக்குது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, அபவ் ஆவரேஜ். 18+ பார்க்கக்கூடிய படம். ஒன் டைம் தேட்டரில் பார்க்கலாம். இப்போ திரையரங்கில் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம சைட்லேருந்து வெர்டிக்ட் வந்து ஒன் டைம் தேட்டரில் பார்க்கலான்றது தான். பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை பின்னாடி திருப்பதிங்க. நன்றி, வணக்கம்.